நம்ம இன்றைக்கி இட்லி மாவு அரைப்பதற்கான மெஷர்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது அரைப்படி உலக்கு. இதில் ஒரு படி வந்து நான் இட்லி அரிசி, ஒரு படி ரேசன் அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உளுந்து சேர்க்க போகிறோம். இது 100 கிராம் டம்ளர். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு கூட வெந்தயம் இது சின்ன ஸ்பூன், இதில் 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுமானது. இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம தண்ணியில் களைய போகிறோம். அரிசியை முதல்ல ஒரு 2 டைம் நான் பைப்பு தண்ணியில் களைஞ்சிட்டு ஒரு டைம் நல்ல தண்ணி ஊற்றி நான் அரிசி எப்போவுமே களைஞ்சிருவேன். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை நான் எப்போவுமே செடிகளுக்கு தான் ஊற்றுவேன். செடிகளுக்கு நல்ல உரமாக இது பயன்படும். அடுத்தது உளுந்தும் அதே மாதிரியே 2 டைம் களைஞ்சிட்டு 3வது டைம் நல்ல தண்ணியிலையும் களைஞ்சிட்டு தேவையான அளவு அரிசிக்கும் உளுந்துக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நான் உளுந்தை எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கும்போது நல்லா உபரியாக வரும் உளுந்து. சரிங்களா? ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு இப்போ நான் கிரைண்டரில் அரிசி போட போகிறேன். போட்டு நல்லா ஓட விடணும். அரிசி நீங்கள் எப்போவுமே அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் நரன்னு அரைக்கும்போது உங்களுக்கு இட்லி நல்லாவே இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் மாவு தோண்ட போகிறேன். அடுத்தது உளுந்தும் அப்படி தான், அதையே ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியோடு போடும்போது மாவு உங்களுக்கு நல்லா பொதுன்னு வரும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மாவை தோண்ட போகிறேன். இதுக்கு இப்போ நான் இதில் உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு கரைக்க போகிறேன். எப்போவுமே மாவு கரைக்கும் போது நீங்கள் கையில் கரைங்க.